நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம நாராயணசாமி ஐயா இருக்காங்கல்ல, முன்னாள் முதல்வர். அவைய நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்காவ. ஐயா என்னன்னு கேட்டோம். ஐயா புயல் வந்துச்சு, மழை வந்துச்சுடா, தமிழ்நாட்டையும் பாதிச்சிச்சு, பாண்டிச்சேரியும் பாதிச்சிச்சு. அங்கே டெல்லியிலேருந்து பிரதமர் போன போட்டு தமிழ்நாட்டை கேட்காரு, பாண்டிச்சேரியில் கேட்காரா? கூட்டணியில் இருக்குன்னு ரங்கசாமி சொல்லுதாரா? இதை கேட்க வேண்டியதானு சொல்லி நாராயணசாமி ஐயா ரங்கசாமி ஐயாட்ட கேட்காரு. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் கேட்டிருக்கிறார், வெள்ளம் புயல் எப்படி இருந்தது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் அவர்களும் நிலையை கூறியிருக்கிறார், பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்று. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்களை பிரதமர் கண்டுகொள்ளவே இல்லை. முதலமைச்சரை அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை. முதலமைச்சரிடமிருந்து எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கவில்லை. இதிலிருந்து இந்த ஆட்சியாளர்களை பற்றி மோடி அவர்கள் இவர்களை அலட்சியம் செய்கிறார். புதுச்சேரி மாநிலத்தை மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார். இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அரசோடு ஒத்துழைக்காமல் புதுச்சேரி மாநிலத்தை மக்களை வஞ்சிக்கிறார்கள். இந்த நிலை நீடிக்க கூடாது.